அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு சிறப்பிக்க இருக்கிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் மண்டலம் 22 உதவியாளர் ரோட்டரியன் தாசன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்களையும், செயலாளர் ரோட்டரியன் குருராஜன் அவர்களையும், பொருளாளர் ரோட்டரியன் ரவிச்சந்திரன் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, நிறைவான நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் வேத்தனை அகத்துள்ள விஷயங்களுக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், இனம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடு அளிக்கவும், பொருளாதார சமய தொழிலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் அற்புதனும் தோழமுடன் வாழ்ந்திட பொதுவான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளர் நீங்க என்று குழந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடிய ரோட்டில எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2981 பாசமிகு நண்பர் மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். 22 உதவியாளர் தாசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். காலச்சக்கரத்தின் சேர்மன் நமால் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். உதவி சேர்மன் அனைவரையும் வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். இந்த காலச்சக்கரத்தின் ஸ்ரீமுஷ்ணம் ரோட்டரி சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், சாசன தலைவர், செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர் மற்றும் அனைத்து உறுப்பினர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். காலச்சக்கரத்தின் ஆசான் நவரசிங்க ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். காலச்சக்கரத்தினுடைய நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் விருந்தினர் நிறுவனம் காய்கறி பற்றி மருத்துவம், மருத்துவத்தோட மகத்துவம் தான் சொல்லணும். காய்கறி அந்த ஊர்ல விளையாடுற காய்கறியை சாப்பிட்டா நமக்கு அந்த வியாதி வரான்னு சொல்லுவாங்க. நாம தான் கேரட்டு தக்காளி சாப்பிட்றோமே, அப்புறம் என்ன பண்றது? அம்மா அது அருமையா இன்னைக்கு காய்கறிகளை பற்றி ஒவ்வொரு காய்கறிகளும் சொல்லிட்டு இருக்காங்க. அருமையால் மங்கள் அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். காலச்சக்கரத்துக்கு காலச்சக்கரத்தினுடைய ஆசான்கள் மற்றும் விருதுகள் உறுப்பினர்கள் அனைவரையும் வருகிறது வரவேற்று நிகழ்வை இனிமையாக துவங்க நாளிலே சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்து, குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. நன்றிங்க ஐயா. வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ஸ்ரீமுஷ்டம் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செத்தல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். நேராக அமர்ந்துக்கிறோம். நன்றாக மூச்செடுத்து ஆ எழுத்தை உச்சரிக்கின்றோம்.
சின்மய முத்திரை ஊ எழுத்து. ஊ ஆதிமுத்திரை இம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்கள் நேரா நீட்டிக்கிறோம். நன்றாக மூச்சில் தொடுங்க. கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. அப்படியே ரைட்ஸு லெஃப்ட் நல்லா ரவுண்டா சுத்துங்க. காலை ஆப்போசிட்டா சுத்துங்க. ரைட் லெக் மடக்கி டச் பண்றோம். லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக், நன்றாக மூச்சில் தொடுங்க. அப்படியே என்ற நிலைக்கு வந்துருங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடுங்க. நின்ற நிலையில நாம உட்கட்டாசனம் செய்யறோம். கைகளை நேரா நீட்டுறோம். அப்படியே சேர் பொசிஷன் வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. காலகலமா வச்சுக்கிறோம். திரிகோணாசனம். கைகளை நேரா நீட்டுங்க. ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக் டச் பண்ணும். லெஃப்ட் ஹேண்ட நேரம் மேல பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5
6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சை தொடுங்க. காலை சேர்த்து வச்சுக்கிறோம். அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா நேரா படுத்துருங்க. படுத்த நிலையிலேயே இப்ப தாடாசனம் செய்ய போறோம். கைகளை மேல வச்சு கையில தோர்த்துக்கிறோம். உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி திருப்பிக்கிறோம். நல்லா கைகளையும் நீட்டுறோம், காலையும் நல்லா நீட்டுறோம். நல்லா உடம்பு ஒரு கயிறு இழுக்கிற மாதிரி இழுக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அடுத்து நம்முடைய கை விரல் கால் விரல் நல்லா மடக்கிறோம். அதே சமயத்துல கண்களையும் நல்லா மூடுறோம். 1 சொன்னா கை விரல் கால் விரல மடக்கி கண்களை முடிக்கணும். 2னா ஃப்ரீயா விடுறோம். 1 நல்லா மடக்குங்க. 2 நல்லா ஃப்ரீயா விடுங்க. 3 நல்லா மடக்குங்க. 4 ஃப்ரீயா விடுங்க. 5 நல்லா மடக்குங்க. 6 ஃப்ரீயா விடுங்க. 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. அர்த்த பவனமுத்தாசனம். ரைட் லெக் மடக்கி நல்லா டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. லெஃப்ட் லெக். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. அர்த்த சக்கராசனம். காலை மடக்கி பிடிச்சு இடுப்பு நல்லா மேல தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. அப்படியே காலை மடக்கி பவனமுத்தாசனம். 2 கையை கோர்த்து தலையில் டச் பண்ணி கொள்வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. கையில் நேர் நீட்டி வடக்கு முத்திரை வச்சுக்கிறோம். ரைட் லெஃப்ட் நல்லா உருள்றோம். ரைட்
left, right, left, விருந்தாசனம். நல்லா குப்புறப்படுத்து, முதலையாசனம் நிலையில் படுத்து நல்லா மூச்சில் தொடுங்க. நல்லா நேர கை நீட்டுங்க. தோல் ரொட்டி கையை வச்சு பேக் பெண்டிங். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. புஜங்காசனம் செய்தோம். அடுத்து சலபாசனம். புஜங்காசனம் தலையிலிருந்து மேல தூக்கணும். இப்போ சலபாசனம் வந்து காலில இருந்து இப்படி மேல தூக்கணும். அடுத்த சலபாசனம் முதல்ல செய்யலாம். இப்படி கை நல்லா நல்லா அழுத்தி வச்சுக்கிறோம். 2 காலுக்கு நடுவில் வச்சுக்கிறோம். ஒரு கால் மேல தூக்கணும். தாடை கீழே வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே இறக்கிட்டு மூச்சு தொடுங்க. லெஃப்ட் லெக். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடுங்க. அப்படியே சோல் ரொட்டி கை வைங்க. எழுந்துச்சுக்கோருங்க. சுகாசனத்துல உட்காந்துக்கிறோம். கால் நல்லா அகலமா வச்சுக்கிறோம். நேரா உட்காருங்க. நன்றாக மூச்சில் தொடுங்க. கபாலபதி பெருவல் வச்சுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுறோம். மோதிரம் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. பஸ்திரியா நல்லா மூச்சை உள்ள இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. மிக சிறப்பாக மூச்சல் விட்டீங்க. நன்றாக மூச்சல் விடுங்க. மெதுவாக மூச்சல் விடுங்க. மோதிரவர்கள்
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நல்லா மூச்சல் தொடுங்க. ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. 2 கையில சின்மத்திர வச்சு நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுத்து மெதுவாக விடுங்க. ஆசனங்கள் மூச்சு பயிற்சி செஞ்சா மூச்சு ஓட்டம் வந்து நமக்கு தங்குதடையின்றி நன்றாக மூச்சு உள்ள போய் நல்லா வரணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த நாடி சுத்தி பிராணாயாமம், தியானம், குண்டலினி யோக பயிற்சி எல்லாமே செய்யறது மிக சிறப்பு. நல்லா ஆழ்ந்து மூச்சல் தொடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. நேராக அமர்ந்து ஒரு 3 கவுண்டிங் வயிற்று பகுதியில் இப்படி கை வச்சு பஸ்திரியா நல்லா மூச்சு இழுக்கும் போது லூசா விடுங்க. மூச்சு விடும்போது காற்ற இப்படி வயிற்று நசுக்கி வெளியேற்றுங்க. 1 2 3 4 5 சிறப்பு. அடுத்தது நல்லா அக்குள்ள பெருவரில் வச்சு ஜஸ்ட்ல வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 சிறப்பு. அப்படியே ஷோல்டர்ல கை வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 சிறப்பு. அப்படியே சின்மத்திர வச்சு நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அடுத்து ஆதிமுத்திர வச்சு நல்லா திருமூன்று பஸ்திரியா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நன்றாக மூச்சை கவனிச்சு மெதுவாக மூச்சு இழுத்து மெதுவாக விடுங்க. நல்லா மூச்சு இழுக்கும் போது மூலாதாரம், சுவாதிடானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆந்தி, சகசாரம் இப்படி 7 சக்கரங்களுக்கு நல்லா மூச்சு உள்ள போய் ஒவ்வொரு சக்கரங்களா சென்று முழுமையான ஆற்றல் கிடைத்து தலை உச்சிக்கு வர மாதிரி கற்பனை பண்ணி நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. மூச்சை மெதுவாக மூச்சிடுங்க. விடும்போது இம் ஓசை சொல்லி மெதுவா விடுங்க. மெதுவா மைல்டா உங்களுக்கு மட்டும் இம் சவுண்ட் கேட்கணும். அந்த மாதிரி விடுங்க. நல்லா மூச்சிடுங்க. நல்லா மூச்சிடுங்க. மூச்சு இழுத்துட்டு மூச்சு விடும்போது நம்முடைய நெற்றி புட்டையே கவனி. நம்ம நெற்றிக்கண்ணையே நல்லா கவனிச்சு அப்படியே மூச்சை வந்து வெளிவிடுங்க. வெளிவிடும் போது மூச்சு வெளியே போற மாதிரி வெளியும் போகும். அதே சமயத்துல நல்ல தூய்மையான அந்த இறையாற்றல் வந்து நெற்றி பொட்டுல குவிற மாதிரி கற்பனை பண்ணி செய்யுங்க. நல்லா மூச்சு இழுக்கும் போது மூலாதாரத்துல இருந்து அப்படியே மூலாதாரம், அடுத்து சுவாதிடானம், அடுத்து
மணிபூரகம், அநாதகம், நெஞ்சுக்குழி, விசுக்தி தொண்டை பகுதி, ஆஞ்சை நெற்றி பொட்டு, சகசாரம். அப்படியே மூச்சு வர மாதிரி கற்பனை பண்ணி நல்லா மூச்சு இழுத்து மூச்சு விடும்போது நெற்றி பொட்டையே கவனிங்க. ரெடி, நல்லா மூச்சிடுங்க. ஓய்வு. நல்லா கைகளை உரைச்சி முகத்துல டச் பண்ணி விடுங்க. நன்றாக பயிற்சி செஞ்சீங்களா? மியூட் போட்டிருக்கு இல்லைங்களா? சிறப்பு. எல்லாமே நல்லா செஞ்சிருப்பீங்க. உங்க உடல் வலி எல்லாம் போயிருக்கும். உச்சி முதல் பாதம் வரை நல்ல ஆற்றல் பெற்றிருக்குது நம்முடைய உடல். நம்முடைய மூலாதாரம், சுவாதிடானம், மணிபூரகம், அநாதகம், விசுக்தி, ஆஞ்சை, சகசாரம், இந்த 7 சக்கரங்களுக்கு நல்லா ஆற்றல் கிடைச்சிருக்கு. அடுத்தது இந்த பயிற்சியை நம்ம செய்யறதுக்கு நல்லா உறுதுணையாக இருக்கும். நேராக அமர்ந்து மீண்டும் ஒரு முறை நல்லா நான் 1 சொன்ன, நான் மூலாதாரம்னு சொன்னா நீங்க நல்லா மூச்சை ஒரு மூச்சு இல்லைங்க, அப்படி சுவாதிடானம்னு சொன்னா நல்லா மூச்சு இழுத்து அந்த சுவாதிடான உறுப்பை நான் அந்த சக்கரத்தை நினைக்கணும். மணிபூரகம்னு சொன்னா நம்முடைய மணிபூரக சக்கரத்தை நினைக்கணும். அநாதகம்னு சொன்னா அநாதகத்தை நினைச்சு அந்த இடத்துக்கு மூச்சு இழுக்கணும். அப்படி ஒவ்வொரு தொண்டை பகுதி, நெற்றி பொட்டு, தலை உச்சி, அதை நினைச்சு நீங்க ஒவ்வொரு மூச்சு அப்படி இழுத்து அப்புறம் அப்படியே நெற்றி பொட்டு நினைச்சு மெதுவா காற்றை வெளியேற்றுங்க. வெளியேறும் போது நெற்றி பொட்டுல குவியிற மாதிரி நினைச்சு பண்ணுங்க. சரிங்களா? ரெடி. மூலாதாரம், சுவாதிடானம், மணிபூரகம், அநாதகம், விசுக்தி, ஆஞ்சை, சகசாரம். மீண்டும் செய்யறோம். மூலாதாரம், மணிபூரகம், சுவாதிடானம், மணிபூரகம், அநாதகம், விசுக்தி, ஆஞ்சை, சகசாரம். மீண்டும் ஒரு முறை செய்யுங்க. மூலாதாரம், சுவாதிடானம், மணிபூரகம், அநாதகம், விசுக்தி, ஆஞ்சை, சகசாரம். மெதுவாக மூச்சு விடுங்க. நெற்றி பொட்டு மேலேயே கவனம் வைங்க.
வெற்றி பெற்ற நிலையே கவனம் வைங்க. இந்த வேளையில் பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து நாம் கவனம் முழுவதும் குவித்து வைத்திருக்கூடிய மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை உள்ள அத்தனை உறுப்புகளும் பற்றி படர்ந்து தூய்மையடைந்து பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையில் உள்ளோம். தொடர்ந்து பேரண்ட ஆற்றலோடு நாம் உடல் முழுவதும் பரவச் செய்து இயற்கையோடு இயற்கையாக ஓய்வு நிலையில் உள்ளோம். அப்படியே கண்களை தரங்க, கைகளை உரசிக்குங்க, முகத்துல வச்சு எடுத்துக்கிறோம். அப்படியே சாந்தியாசன படுத்துருங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு பயிற்சிகள், அதாவது ஆசன பயிற்சிகள் சிறப்பாக கொடுத்திருந்தாலும் அந்த மூச்சு பயிற்சியை நல்ல ஒரு அந்த 7 சக்கராஸ் எந்த அளவுக்கு உணரக்கூடிய அளவுக்கு நமக்கு உடலில் ஆற்றலை பெருக்கக்கூடிய சக்தியையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை பற்றி அற்புதமான ஒரு விளக்கத்துடன் நமக்கு இன்னைக்கு ஐயா வந்து சிறப்பாக கொடுத்தாங்க. அந்த மூச்சு பயிற்சிகள் அனைத்தும் நமக்கு சிறப்பா இருந்துச்சு. சிறப்பானதொரு முறையில் இன்று பயிற்சிகள் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இறை மதன் ஐயா வந்து குண்டலினி யோக ஞானக்கண் தீட்சை வந்து கடந்த வாரம் 2 நாட்களுக்கு முன் கொடுத்தார்கள். அதனுடைய தொடர்ச்சி நாம் எப்படி ஒரு தீட்சை எடுத்துக்கொண்டால் அது தொடர்ச்சியா பயிற்சியில் இருந்தாதான் அதனுடைய முழு பலனை அடைய முடியும் என்பத கருத்துக்களையும் நமக்கு வலியுறுத்தி கூறி வந்தார்கள். அதற்குண்டான தொடர்ந்து நாம் வந்து ஒவ்வொருவரும் வீட்டில் அந்த தவத்தினை செய்து ஆற்றலை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு கொடுத்தாங்க. காலை மாலை இரு வேளைகளிலும் அந்த அக்னி தீட்சையை நம்ம அக்னி பயிற்சியை நம்ம வந்து சிறப்பா எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையிலே காலை நம்ம வந்து காலை சக்கரம் நிகழ்வில் ஒரு 10 நிமிடங்கள் அந்த ஆக்னி தியானத்தை வந்து சிறப்பா நம்ம எடுத்துக்கிட்டோம். இன்று நமக்கு அந்த ஆக்னி தியானத்தை சிறப்பாக முறையில் எல்லாருமே வந்து செய்து சிறப்படைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் ஆக்னி தியானத்தை அளிக்க கௌரி நித்யானந்தம் அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணீங்க மேம், மியூட்ல இருக்கு. வாய்ஸ் வரலமா? கௌரியம்மா வாய்ஸ் வரல, வீடியோ வரலமா?
அன்மியூட் பண்ணீங்க. மியூட் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம். இப்ப அன்மியூட் பண்ணுங்கம்மா. ஓகே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போது ஆக்ஞா தியானம் செய்ய இருக்கிறோம். நல்லசிவம் ஐயா இப்போ மூச்சு பயிற்சி கொடுத்ததுனால மூச்சு குழல் சுத்தமாக இருக்கும். அனைவரும் தியான நிலைக்கு தயாராகிறோம். தலை முதுகுத்தண்டு நேராக இருக்கவும், கண்கள் மூடிய நிலை, கைகளை கோர்த்து தியான நிலையை மனதில் உணருங்கள். நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை உணருங்கள். இட தூய்மை. நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் தெய்வீக ஆற்றலே நிரம்பி, நாம் அமர்ந்துள்ள இடம் முழுவதும் தெய்வீக ஆற்றலே நிரம்பி, அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாகும். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாந்திரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு வணக்கம். நாம் செய்ய இருக்கிறது மூலாதாரத்திலிருந்து குண்டலினி சக்தியை நாம் உருவ மட்டிக்கு கொண்டு வர இருக்கிறோம். மூலாதாரத்தை நன்கு உணருங்கள். மூலாதாரம் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் இருக்கிறது. அந்த இடத்தை உணர்ந்து அங்கிருந்து மூச்சை இழுத்துக் கொண்டே பூர்வ மத்திக்கு வருகிறோம். மெதுவாக மூச்சை இழுத்துக் கொண்டே பூர்வ மத்தி. இதுவே ஆக்ஞா சக்கரம். அனைவருக்கும் உணர்வு சுற்றி இருக்கும். நம் கவனம் முழுவதும் பூர்வ மத்தியிலேயே இருக்கட்டும். எந்த காட்சி கிடைத்தாலும் எந்த உணர்வு கிடைத்தாலும் அதிலேயே கவனம் வையுங்கள். உணர்வு கிடைக்கவில்லை என்றாலும் காட்சிகளை கண்டு கொண்டே இருந்தாலே உணர்வுகள் தானாக வந்துவிடும். கவனம் முழுவதும் பூர்வ மத்தியிலேயே இருக்கட்டும்.
நீங்களாக முயற்சி செய்ய வேண்டாம். தானாகவே உணர்வு வரும். நாம் எண்ணங்களின் பின் செல்வதனால் உணர்வுகள் வருவது சிறிது நேரம் எடுக்கும். நம் எண்ணங்கள் பின் செல்லாமல் புருவ மத்தியை கவனிக்க கவனிக்க அங்கு ஒரு உணர்வு கிட்டும். எண்ணங்கள் எழுவதும் ஓசையின் பின் மனம் செல்வதும் இயல்பு. அதை தடுத்து நிறுத்தாமலும் நம் கவனத்தை புருவ மத்திக்கு கொண்டு வாருங்கள். நம்முடைய எண்ணங்கள் ஒன்று கடந்த காலத்திலே நிற்கும் அல்லது எதிர்காலத்திலேயே மனம் செல்லும். நாம் அப்படியே பழக்கிவிட்டிருக்கிறோம். புருவ மத்திக்கு மனதை கொண்டு வர பழக்கினால் நம் ஐம்புலன்களின் ஆதிக்கம் குறைந்து மனம் ஒருநிலைப்படும். நம் சிந்தனை தெளிவாக இருக்கும். நல்ல ஞாபக சக்தி வரும். புருவ மத்தியை கவனிக்க கவனிக்க ஒரு அருள் பெற்று ஆற்றல் பெற்று நம்முடைய இயக்கங்கள் அனைத்தையும் அதன் மூலமே நடைபெறும். வாழ்க வளமுடன். வாழ்த்து. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், இறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானமோ பொங்கி வாழ்க. வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்கள் செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தோர் நண்பர்களை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் நாம் எதிரிகளாக இருந்தாலும் அவர்களும் நல்வழிப்பட வாழ்த்துவோம். வேதாந்திரி மகரிஷி ஐயா அவர்களையும் வாழ்த்துவோம். மெதுவாக கைகளை பிரித்து ஓசையின்றி வைத்து சுகத்தை வருடி நம் தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவுமாறு வைத்து கைகளை பக்கவாட்டில் எடுத்து தலைக்கு மேலே உயர்த்தி மூச்சை விட்டுக்கொண்டே
முகத்திற்கு நேராக கைகளை பிரித்து கண்களை தவ ஆற்றல் கண்கள் மூலம் உடலுக்கு செல்லுமாறு நன்கு உணருங்கள். நம் மனதிலேயே அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதிலும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. நன்றி ஐயா. இந்த வாய்ப்பளித்த குணபாலன் ஐயாவிற்கும் ரோட்டு சங்கத்திற்கும் மிக்க நன்றிகள். சிறப்பு, சந்தோஷமா, வாழ்த்துக்கள். குண்டலினி யோக ஞானக்கண் தீட்சை சிறப்பாக எடுத்த அனைவருக்கும் அந்த பயிற்சியினை அக்னி தியானத்தை கௌரி நித்யானந்தம் அம்மையார் சிறப்பாக அன்னைக்கு வழிநடத்தி நமக்கு சிறப்பித்து கொடுத்தாங்க. தொடர்ச்சியாக இந்த ஒரு வார காலங்கள் இந்த நம்ம பயிற்சி எடுத்துக்கொள்ள அடுத்த வாரம் நமக்கு ஐயா கொடுக்க போற அடுத்த தீட்சை நமக்கு ஒரு சுலபமான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால் தொடர்ந்து இந்த பயிற்சியை அனைவரும் செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு அன்பான வேண்டுகோள், அதாவது நீங்களும் இது போன்ற இப்ப கௌரி நித்யானந்தம் அம்மையார் பயிற்சி கொடுக்கிறது போன்று நீங்களும் பயிற்சி கொடுக்க விரும்பினால் தெரியப்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பான நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த கௌரி நித்யானந்தம் அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு காய்கறி மருத்துவம் என்பதை விட மகத்துவம் என்பதை பற்றி சிறப்பாக நமக்கு அந்த காய்கறிகளை பற்றி வகுப்பெடுத்து வருகிறார்கள் அலமேல் மங்கை அம்மையார் அவர்கள். தொடர்ந்து நமக்கு அந்த நிகழ்வுகளை சிறப்பித்து கொடுத்தாலும் ஒவ்வொரு நிகழ்வையும் நாம பார்க்கக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வா நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அன்றாடம் நாம் பயன்படுத்தும் முறைகளில் காய்கறிகள் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையிலே இன்று பாத்தீங்கன்னா காய்கறிகள் மருத்துவம் என்று ஒவ்வொரு நிகழ்வையும் நமக்கு சிறப்பித்து கொடுத்து கொண்டிருக்கும் அலமேல் மங்கை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த காலை பொழுதில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமா, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காய்கறிகளோட சிறப்புகளை சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த காய்கறிகள் எப்படி வாங்குறது, எப்படி பயன்படுத்துறது, எதுக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே போல இன்னைக்கும் ஒரு சில காய்கறிகளை பற்றி பார்ப்போம். காய் அப்படின்னாலே மகத்துவமான ஒரு வரப்பிரசாதம் தான். அந்த காயை நம்ம அதுல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு காய் அப்படின்னா அது என்னன்னு பார்த்துக்கிறோம். ஒரு 2 காய் பார்க்க போறோம். ரெண்டுமே தெய்வத்துக்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம். தெய்வத்திற்காக படைக்கப்படுகிற காய்கள் தான். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேங்காய் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தான். அதுல நம்ம இந்த குழுல உள்ள அனைவருமே நிறைய பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நிறைய நான் பாக்குறேன் உங்களுடைய போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலை உணவுல நிறைய போடுறீங்க. காலை உணவு போடுறப்ப அதுல நிறைய பேர் தேங்காய், வாழைப்பழம், அந்த பேரிச்சம்பழம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. தேங்காயோட மகத்துவத்தை சொல்லிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம். அதான் சொன்னோம், இறைவனுக்கான ஒரு விஷயம். அப்ப இறைவனுக்கு அதை படைக்கும் போது அதான் நம்மளுடைய அருள் பிரசாதமா எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்குள்ள என்ன நடக்கும், அதே இறைத்தன்மை நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா நம்ம சொல்லிக்கிடலாம். இதுல என்ன ஒரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேங்காய்
எலும்பு மண்டலங்களில் வேலை பார்க்கக்கூடாது. ஒரு மனிதன் வந்து நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னாலே அந்த எலும்புகள் வந்து நல்லா இருந்தாதான் நிமிர்ந்து நிற்க முடியும், பலமா இருக்கும். அந்த பலத்தை வந்து இது பண்ணணும் அப்படின்னா அதை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த தேங்காய் தான். தேங்காவை வந்து பொதுவா வந்து சமையலுக்கு பயன்படுத்துறாங்க. சமையலுக்கு பயன்படுத்துறத விட நம்ம வந்து நேரடியா பச்சையா தேங்காயாவோ பாலாவோ சாப்பிடும்போது வந்து அதுக்குரிய பலன்கள் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்கிறது. அப்ப தேங்காய் எப்ப நிறைய சொன்னோன்னா தேங்காய்ன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ தேங்காய் கொலஸ்ட்ராலுங்க, எனக்கு ஏற்கனவே கொலஸ்ட்ரால் இருக்கு, அதனால நான் அது சாப்பிடக்கூடாது, அதுல கொழுப்பு இருக்குல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. தேங்காய்ல வந்து கொழுப்பு இருக்கதான் செய்யுது. அது எப்ப அப்படின்னா நல்ல கொழுப்பா தான் மாத்தும். தாய்ப்பாலுக்கு அடுத்தது ஒண்ணு நிகரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேங்காய் தான். தேங்காய் பால் தான். ஆக்சுவலா அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப படுக்கையில இருக்கிறவங்களுக்கு வந்து வாயில குடுக்குறதுவே வந்து இப்ப பால் ஊத்துறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்ப தேங்காய் பால் தான் குடுப்பாங்களாம். அந்த தேங்காய் பால் குடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய ஐஸ்கள் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா, சீக்கிரம் வந்து அவங்க எந்திரிச்சு உட்கார்ந்துருவாங்களாம். முடியாத நிலையில வந்து. அத வந்து காலப்போக்குல வேற ஏதாவது ஒரு விஷயங்களா மாத்திட்டாங்க. அப்ப அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வந்து அதான் தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னா, இந்த தேங்காய் பால் தான். அப்ப இந்த தேங்காய் பாலை வந்து உணவுல எந்த முறைகள்லாம் யார் யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் கொஞ்சம் வீடியோ மட்டும் ஆஃப் பண்ணிக்கிறேன். சரி. இந்த தேங்காய் பாலோட மருத்துவத்தை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எலும்புகள் பலம் இல்ல, கால்சியம் குறைபாடா இருக்கு, இந்த எலும்புகள்ல சத்தம் கேட்குது, குருத்தெலும்பாவே இருக்கு அப்படின்னு இருக்க வந்து அனைவருக்குமே வந்து இந்த தேங்காய் பாலை வந்து பயன்படுத்தலாம். தேங்காய் பாலா மட்டும் கிடையாது, தேங்காவுமே தான் சொல்றோம். இந்த தேங்காவும் அந்த வாழைப்பழமும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, உடல்ல வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இது வந்து நானு மேக்ஸிமம் என்னுடைய பேஷண்ட்டுக்கு வந்து கரு உற்பத்தி ஆகுறதுக்கே வந்து அவங்களுக்கு இந்த ஒரு உணவை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சரிங்களா? ஆண்களுக்கு ஒரு விதமாகவும், பெண்களுக்கு ஒரு விதமாகவும் நம்ம சொல்லி செய்ய சொல்லுவோம். அந்த உணவை வந்து எடுக்க சொல்லுவோம். எடுக்கும்போது நிறைய சிறப்பு ஆற்றல்கள் வந்து இந்த தேங்காய்க்கு வந்து இருக்கு. அப்புறம் இந்த தேங்காவோட விஷயத்துல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சிலர் எனக்கு தேங்காய் எடுத்தா நெஞ்சு கரிச்சுக்கிட்டே வருது, என்னால வந்து அதை சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஜீரணத்தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். அவங்க அந்த தேங்காவை துருவி அதோட கொஞ்சம் கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா அந்த ஜீரண குறைபாடுங்கிற ஒரு விஷயம் வந்து வராது. அதனால வந்து அவங்க அப்படி அந்த முறையில எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். அப்படி எடுத்து பழகுங்க. இன்னும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தேங்காய் வந்து எங்க வேலை பார்க்கும்னு சொல்லியிருக்கோம், நரம்பு மண்டலத்துல வேலை பார்க்கும். இது வந்து சைனஸ் தொந்தரவு இருக்கு பார்த்தீங்களா? சைனஸ் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தேங்காய் பாலை எடுத்து காலையில வந்து அதோட கொஞ்சோண்டு சுக்கு, பனங்கல்கண்டு கலந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா, இந்த சைனஸ் தொந்தரவு வந்து சீக்கிரமாவே வந்து மாறிரும். அதே மாரி உடல் வலி, அதாவது நரம்பெல்லாம் வலி இருக்கு, எனக்கு நரம்புல வந்து உடம்புலாம் வலி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவர்களும் வந்து இந்த தேங்காய் பாலை வந்து எடுக்கும்போது வந்து ரொம்ப சிறப்பாவே வந்து இருக்கும் அவங்களுக்கும். அப்புறம் கண்ல வந்து நீர் வழிஞ்சுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ல நீர் வடிதல் அப்படிங்கிறது வந்து இதுவுமே சைனஸோட ஒரு தொந்தரவு தான். இந்த சைனஸ் உள்ளவங்களுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கண்ல நீர் வடிதல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த கண்ல நீர் வடிதலுக்கும் சைனஸ் சம்பந்தமா எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிதான். அது கண்ல நீர் வடியுது, இல்ல நீர் கோர்த்து இருக்கு, முகம்லாம் வீங்கி இருக்கு, காது வந்து மந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி மூக்குல வந்து தும்மல் எந்நேரம் காலையில எந்திரிச்ச உடனே தும்மலா வந்துகிட்டே இருக்கு, தும்மல் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கும் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் வந்து ரொம்ப ஒரு மருந்து. அவங்களுக்கு தேங்காய் பாலை எடுத்து சுக்கு, கொஞ்சம் பனங்கல்கண்டு கலந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நெஞ்சு சளி இருந்துச்சுனாலும் வந்து எடுத்துக்கலாம். பௌத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? மலச்சிக்கலோட வந்து பௌத்திரம் மூலம் வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னா, அது பௌத்திரமா மாறும். அந்த பௌத்திர நோயாளிகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
இந்த தேங்காவை வந்து மென்னு சாப்பிட வேண்டிய ஒரு வேலையை செய்யும். ஏன்னா அதுல வந்து அந்த நல்ல அவங்களுக்கு பாலா இல்லாம மென்னு சாப்பிடணும். மென்னு சாப்பிட்டா அந்த நார்ச்சத்து இருக்கும் பாத்தீங்களா, அந்த நார்ச்சத்து வந்து நல்லா சக்கையா இருக்கிறது, மலம் வந்து அவங்களுக்கு வந்து எளிமையா வந்து ஜீரணமாகி போறது மாதிரி இருக்கும். அதே போல சிக்கல் இல்லாம இருக்கும். அப்படிங்கிறவங்க வந்து அவங்க நல்லா மென்னு சாப்பிட்டுட்டு, அதுதான் சொன்னா இந்த கருப்பட்டியும் சேர்த்து எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், அந்த ஜீரணமும் சரியாயிடும், மலச்சிக்கலும் இருக்காது, பௌத்திரங்கிறது வந்து சரியாயிடும். அதே மாதிரி உடல் உஷ்ணமாகி உடம்புல வந்து சிறுநீர் வந்து ரத்தமா போகுது, அதுல வந்து ரத்தம் சீலோட போகுது, அதை என்ன சொல்லுவாங்கன்னா சீதபேதி அப்படிங்கிற சொல்லுவாங்க. அந்த சீதபேதிக்குமே வந்து இந்த தேங்காய் பால் வந்து ஒரு அற்புதமான மருந்தா இருக்கும். இது தேங்காவோட ஒரு சிறப்பு அம்சங்கள். தேங்காய்ல வந்து இவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கும். நான் சொன்ன இந்த கரு உற்பத்திக்குமே இதைத்தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லி. கரு உற்பத்திக்கு வந்து ஆண்களாக இருந்தாங்கன்னா தேங்காவும் வாழைப்பழமும் மட்டும் சாப்பிடலாம். பெண்களா இருக்கும்போது தேங்காய், வாழைப்பழம், கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது கருவிலையும் வேலை பார்த்து கரு உற்பத்திக்கும் வந்து ரொம்ப நல்லா பயனளிக்கும். இது வந்து நான் கொடுத்தும் நல்லா வந்து எடுத்து பார்த்துருக்கோம். அவங்களுக்குலாம் வந்து நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நல்ல ரிசல்ட்டும் கிடைச்சிருக்கு. எப்படி பயன்படுத்திக்கலாம்? இது தேங்காவோட மகத்துவங்கள். இதவே வந்து இன்னொரு காய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதுவுமே இன்னைக்கு 2 காய்கள் பத்தி பார்க்க போறோம். என்ன காய் அப்படின்னு சொன்னா, அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அதுவும் தெய்வத்துக்குரிய ஒரு காய் தான். அத நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எலுமிச்சம்பழம். சர்வ ரோக நிவாரணி அப்படின்னு சொல்லி வந்து இந்த எலுமிச்சம்பழத்த வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? சர்வ ரோக நிவாரணி அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, உடம்புல உள்ள வெளியில சுற்றுப்புறங்கள்ல உள்ள எந்த ஒரு இதுக்கும் வந்து அத என்ன பண்ணுவாங்க, ஒரு திஷ்டி போக்கணும் அப்படின்னா, வந்து எடுக்கிறது இன்னைக்கு என்ன அப்படின்னா, அந்த எலுமிச்சை தான் எடுக்கிறது மாரி இருக்கும். சரிங்களா? எலுமிச்சம்பழத்தோட அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயங்கள் வந்து இதுல இருக்கு. அது எங்க வேலை பார்க்கும்? எதுக்காக வேலை பார்க்கும் அப்படின்னு சொன்னா, இந்த தைராய்டு அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு நெறைய பேருக்கு தைராய்டு பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த தைராய்ட வந்து சரி பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு மருந்து அப்படின்னு சொன்னா, இந்த எலுமிச்சம்பழம் தான் இருக்கும். ஆ தைராய்டு உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன தொந்தரவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது 2 தைராய்டா கூட இருக்கலாம். ஹைப்போவா இருக்கலாம், ஹைப்பரா இருக்கலாம். எந்த ஒரு விஷயமாவும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஹைப்போ தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த தைராய்டுக்கு என்ன ஒரு முக்கியமான மருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலுமிச்சம்பழம் தான். தைராய்டுல என்ன ஆகும் அப்படின்னா, கிளாண்ட் மாரி, அதாவது வந்து கழுத்த சுத்தி கிளாண்ட் மாரி உருவாயிருக்கும். அப்படி உருவானவங்களுக்கும் சரி, இல்ல வறட்சி, எப்ப பார்த்தாலும் வறட்சி, தொண்டையில தண்ணியே இல்லாத மாரி இருக்கும். தண்ணியே இல்லாத மாரி வந்து இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த இது வந்து அற்புதமா வந்து வேலை பார்க்கும். சரிங்களா? இத எப்படி எடுத்துக்கிரலாம்? இத சொன்னோனயே நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அல்சர் இருக்கு. அ இத வந்து எனக்கு சேருமான்னு தெரியல. எலுமிச்சம்பழம் வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம சொல்றது இப்ப இந்த தைராய்டு தொந்தரவு உள்ளவங்களுக்கு. அந்த தைராய்டு தொந்தரவு உள்ளவங்க வந்து எலுமிச்சம்பழத்த தோலோட வந்து பயன்படுத்தணும். தோல் அதாவது பயன்படுத்துனீங்கன்னா அப்படின்னாதான், அந்த தோலை பயன்படுத்தும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தோலை யாராவது சாப்பிட்டு பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. கொஞ்சம் கசப்பு, கொஞ்சம் புளிப்பு, லேசான ஒரு காரத்தன்மையும் இருக்கும். இப்படி இவ்வளவு சுவைகளோட இருக்கும். நீங்க வெறும் அந்த சாறு மட்டும் எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, வெறும் புளிப்பு மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. அப்ப வந்து உங்களுக்கு புளிப்பு மட்டும் தான் கூடுனது மாரியே இருக்கும். அத விடுத்து இந்த சாறு எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அ இந்த இந்த இத எப்படி தைராய்டு பேஷண்ட் சாப்பிடணும் அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு மீடியமான சைஸ் எலுமிச்சம்பழத்த வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, மீடியமான எலுமிச்சம்பழத்த ஆ பொடியா நறுக்கி மிக்ஸியில அடிச்சிடுங்க. நல்லா அடிச்சிடுங்க. அடிச்சிட்டு அந்த சாற வந்து நல்லா புழிஞ்சிடுங்க.
சாறை பிழிஞ்சு கொஞ்சோன வேணா தண்ணி விட்டு அப்படியே வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா சிப் பண்ணி உள்ள குடிக்கிறீங்க. இல்ல எனக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை பொடியா நறுக்கி வச்சுட்டு அத அப்படியே சாப்பிடலாம் நம்ம. அந்த தோல் விதை சதை இருக்கும் பாத்தீங்களா, நம்ம நேரடியா சாப்பிடும்போது வந்து டைரக்டா அப்படி சாப்பிட முடியாது. அது நம்மளுக்கு தொந்தரவை ஏற்படுத்தும். அதனால தான் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸா அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி நீங்க கொஞ்சம் தண்ணி கலந்து குடிக்கும்போது குடிச்சிடலாம். இந்த ஜூஸை நீங்க எடுக்கும்போது லேசான கசப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்த வந்து ஒரு நிலையில வந்து நமக்கு கிடைக்கும். இப்படி இருக்கும்போது வந்து நமக்கு வந்து ரொம்ப அற்புதமான அந்த தைராய்டு, அது எந்த தைராய்டா இருந்தாலும் சரி. ஒண்ணு தைராய்டுங்கும்போது அந்த இடத்துல சுரப்பி வந்து சுரக்காமையே ட்ரையா இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா அதிகப்படியா சுரந்து பிரச்சனையா இருக்கும். இப்படி மருந்தா வந்து இதை எடுத்துக்கலாம். இது மட்டும் கிடையாது. இந்த தலை அதிகமா பித்தம் கூடி செஞ்சு இருக்கும் பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து தலை சுத்தல் வரும். அவங்களுக்கு அப்படி எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேன் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறும் ஒரு ஸ்பூன் தேனும் கலந்து இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு அந்த பித்தத்தன்மை வந்து குறைஞ்சிரும். இன்னொன்னு இருமலுக்குமே ஒரு அற்புதமான ஒரு டானிக். ஒரு ஸ்பூன் தேனையும் ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பழம் தண்ணி எதுவும் கலக்கக்கூடாது. கலக்காம நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அப்படியே ஒரு டானிக் பக்குவத்திலே இருக்கும். வறட்டு இருமல், இந்த சளி பித்தம் கூடி ரொம்ப ஒரு சளியோடையும் உஷ்ணத்தினால வந்த ஒரு இருமல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இருமலுக்கெல்லாம் வந்து இந்த எலுமிச்சை வந்து அற்புதமான ஒரு வழியா இருக்கும். அடுத்தது மூக்குல சத வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த சத வளர்ச்சிக்கு அப்படிங்கிறதுக்கும் இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்துக்கலாம். எலுமிச்சம்பழத்தையும் தோலோட தான் நம்ம வந்து கொடுக்கணும். அப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா இந்த உணவு உள்வாங்கல, சாப்பிட முடியல, குடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, கொஞ்சம் உணவு கொமட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்றதும் அதுவும் ஒரு பித்தத்தோட தன்மையில இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு வந்து இந்த எலுமிச்சையை வந்து நீங்க கொடுக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பித்தத்தன்மையை குறைச்சி செய்ய ஒரு நிச்சயம். இன்னும் நிறைய பயன்பாட்டுக்கு வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம பயன்படுத்துறது மாதிரிதான் இருக்கும். பித்தம் வந்து தலைக்கேறிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு தேய்ச்சி குளி, தலையில எலுமிச்சம்பழத்தை தேய் அப்படின்னு சொல்லுவாங்க விளையாட்டா. சரிங்களா, என்ன மேல தலையை ஏறிடுச்சா கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சாதான் குறையும் போல அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மையான ஒரு விஷயம்தான். அளவுக்கு மீது ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த எலுமிச்சம்பழத்தை தேய்ச்சி ஊற வச்சு குளிச்சாங்க அப்படின்னா பித்தத்தை தணிக்கும். ஏன்னா அது வந்து அவங்க அந்நேரம் ஹைப்பர் டென்ஷன்ல அதிகமாகி செஞ்சு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களே புலம்பல், தேவையில்லாம பேச்சு பேசுறது செய்யறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா, அப்படி உள்ளவங்களுக்கு வந்து இந்த எலுமிச்சையை வந்து கொடுத்துக்கலாம். வயிற்றுப்போக்கு அதிகம் இருந்தது அப்படின்னாலும் எலுமிச்சம்பழ இலத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை கலந்து கொஞ்சம் தண்ணீர் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுக்கும்போது அந்த அவங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்குல வந்து அதிகப்படியான அசதி இருக்கும். அந்த அசதியை வந்து போக்கி அவங்களுக்கு வந்து எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து செய்யும். இப்படி பல விஷயங்களுக்காக வந்து இந்த எலுமிச்சை வந்து பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. இத பத்தின சந்தேகங்கள் எதுவும் இருந்தா நீங்க பேசலாம். நன்றிங்கம்மா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமா வந்து 2 சிறப்பான காய்கறிகள், அதாவது எப்படின்னா தேங்காய், எலுமிச்சம்பழம் 2யும் பற்றி நமக்கு சிறப்பா இன்னைக்கு வகுப்படுத்திருக்கிறாங்க. அனைவரும் தினம் தினம் பயன்படுத்தக்கூடிய ஒரு காய்கறிகள் தான் அப்படின்னு சொல்லலாம். அது தேங்காயை பற்றி நமக்கு வந்து அன்பர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். காலைச்சக்கர அன்பர்களுக்கு வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு நிகழ்வு என்னன்னா, இந்த தேங்காய் வந்து எல்லாருக்குமே வந்து நம்ம இந்த சிவசைலத்திலே நம்ம வகுப்படுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே கலந்துக்கிட்டவங்களுக்கு அதை பத்தியான செய்திகள் தெரியும். ஏன்னா அப்பனையாவும் நமக்கு அதோட கருத்துக்களை வலியுறுத்தி அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அம்மாவும் அதை பத்தியான பல்வேறு மருத்துவ முறைகளை பத்தி நமக்கு சிறப்பா இன்னைக்கு வகுப்படுத்திருக்கிறாங்க. சாதாரண விஷயம், சின்ன விஷயத்த நம்ம எப்படி தேங்காயினாலையும் எலுமிச்சை பழத்தினாலையும் சிறப்பா நம்ம வந்து உடல்ல வந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை பற்றி அற்புதமான ஒரு வகுப்பை இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்காங்க. இன்றைய நிகழ்வில்
தேங்காய், எலுமிச்சம்பழம் இரண்டையும் நம் உடலளவில் பயன்படுத்தி எந்த அளவுக்கு ஆரோக்கியத்தை பெற முடியும் என்பதை பற்றி சிறப்பான கருத்துக்களை கூறி சிறப்பித்துக் கொடுத்த அலமேல் மங்கை அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. இப்ப அவங்க இன்னைக்கு உள்ள சந்தேகங்கள் இப்ப உங்களுக்கு தேங்காய், எலுமிச்சம்பழத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இதற்குண்டான காய்கறிகள் மற்ற காய்கறிக்கு அவங்க நடத்தின வகுப்புகளுக்கு உண்டான சந்தேகங்கள் ஏதாவது நீங்க செய்முறையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நம்ம அந்த வாய்ப்பு கொடுக்கப்படும் அனைவருக்கும். சித்தானந்தம் ஐயா. சித்தானந்தம் ஐயா, நீங்க கேட்கலாம். வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. இன்னைக்கு நிகழ்ச்சி மிகவும் சிறப்பா இருந்ததுமா. நன்றி ஐயா. மூக்கில் சதய வளர்ச்சிக்கு எப்படிமா பயன்படுத்துறது எலுமிச்சம்பழத்தை? ஐயா ஆக்சுவலா மூக்கில் சதை வளர்ச்சிக்கு ஊறுகாய் மாதிரி பயன்படுத்தலாம். ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஊறுகாய் அப்படின்னா பழத்தை ஊற வச்சு உப்பு போட்டு ஊற வைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா அப்படியே ஊறுறத அதோட நீங்க உணவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவு இல்லை. சரிங்களா? அது ஊறின காய் அதனுடைய விஷயங்களை இதே இது அதுல நீங்க கொஞ்சம் மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடி அப்புறம் தாளிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டீங்க அப்படின்னா அது வேற விஷயமா மாத்தி கல்லீரல் கெட்டு போகக்கூடிய விஷயத்தான் செஞ்சிடும். சரிங்களா? இது எலுமிச்சம்பழத்தையோ இன்னொன்னு கொழுமிச்சை அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த ஒரு பழம்னாலும் சரி, இது ரெண்டுமே நல்லா வேலை பார்க்கக்கூடிய ஒரு இது. அதை நீங்க ஊறல் போட்டு நல்லா காய கூட வச்சுக்கோங்க. அதை உணவுக்கு முன்னாடி எடுக்கும்போது இது இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த பசியே இல்லை, அந்த பசி உணர்வு இல்லை அப்படிங்கிறவங்களுக்குமே இத உணவுல கொஞ்சம் இதை எடுத்து சப்பி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உணவு எடுத்தாங்க அப்படின்னா உணவும் எடுக்க ஆரம்பிச்சிடும். இத நீங்க இப்படி இந்த மாதிரி மெத்தட்ல சதை வளர்ச்சிக்கு எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க எலுமிச்சம்பழத்தை பாதி கட் பண்ணி ஜூஸா அடிச்சு அதுல ஒரு கல்லு மட்டும் உப்பு சேர்த்து நீங்க சிறிது தண்ணீர் கலந்து அதை டெய்லி ஒரு வாரத்துக்கு பருகி வந்தீங்க அப்படின்னா வித்தியாசங்கள் தெரியும். நன்றிமா. நன்றி ஐயா. நன்றி சித்தானந்தம் ஐயா, வாழ்த்துக்கள். அடுத்ததாக வித்யா அம்மையார் நீங்க கேள்வி கேட்கலாம். வித்யா அம்மா, நீங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. கருவுற்றத்துக்காக தேங்காய், வாழைப்பழம், கருப்பட்டி சொன்னீங்க. சாப்பிடணும்? 2 பேருமே சாப்பிடணுமா மேம்? கண்டிப்பா 2 பேருமே எடுத்துக்கிறோம். ஆண் தேங்காயும் வாழைப்பழம் மட்டும், அது நாட்டு பழங்களை எடுத்துக்கிற சொல்லுங்க வாழைப்பழங்கிறத. சரிங்களா? அதை தவிர்த்து இந்த ஹைபிரிட்ல அப்படி இருக்கிற பழம் வேண்டாம். பெண் அதோட கருப்பட்டியும் ஒரு 10 கிராம் அளவு கருப்பட்டியும் சேர்த்து பழம் என்ன பழம் மேம்? பேரு வாழைப்பழம். ஆமா, ஆக்சுவலா ஒவ்வொரு ஏரியால விளையலும்லம்மா. அதாவது ஒரு சில ஏரியால பூம்பழம்னு சொல்லி கிடைக்கும், ஒரு சில நாட்டு பழம் கிடைக்கும், ஒரு சில கதலின்னு கிடைக்கும். சரிங்களா? அந்த பெங்களூர் பழம்னு சொல்லி இருக்கும் பாத்தீங்களா, அது மட்டும் வேண்டாம். பச்சை பழம் கூட வேண்டாம். மற்றபடி மஞ்சள் கலர்கள்ல இருக்கிற அந்த பழங்கள் வெறும் செவ்வாழையா எடுக்கணும், நேந்திரமா எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய இடத்துல விளையக்கூடிய நாட்டு பழங்களை எடுங்க. அதை வாரம் நான் ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து எடுக்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் வாரம் ஒரு 3 நாட்களாவது அந்த உணவை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லுவேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றிம்மா. நன்றிங்கம்மா. அடுத்ததாக சீனிவாசன் சார், நீங்க கேள்வி கேட்கலாம். வணக்கம் மேடம். இப்போ தேங்காய் பால்ல ரொம்ப அருமையான விஷயங்கள்லாம் சொன்னீங்க. அது இப்போ அந்த பால்ல நம்ம இப்போ இதெல்லாம் பண்றோம் இல்லையா, அந்த காரக்குழம்பு அந்த மாதிரி நிறைய வெரைட்டி பண்ணும்போது அந்த இதை கொதிக்க விடலாமா? அது குழம்புல போட்டு அது ஏதாவது எதிர்வினை ஆகுமா? கொதிக்க விட்டுட்டீங்கன்னா வேலையா பார்க்காதியா. சரிங்களா? நீங்க அப்படியே சாப்பிடுறதுதான் நல்ல வேலை வைக்கும். சொல்லுங்க. அப்புறம் எலுமிச்சம்பழத்தை நம்ம இப்போ
எல்லாருமே யூஸ் பண்ணலாம்.